இப்போ இருக்கிற வீட்டில் கொஞ்சம் செல்ஃப் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப் லைனர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கியிருந்தேன். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைரெக்டாக போகிறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம ஈஸியாக நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் கிடைக்கவே கிடைக்காது. ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் 100% பாசிட்டிவாக நினச்சிட்டு வாங்காதீங்க. நான் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாத்தையும் விட இந்த ஷெல்ஃப் லைனர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற வீடு சேஞ்ச் பண்ணுறதுனால நான் இங்கே அரேஞ்ச் பண்ணல. நம்ம வேறு வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணி, அதாவது புது வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை காலி பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்தியாவும் பாகிஸ்தானும் மாதிரி இருந்த வீட்டு பூனைக்குட்டிங்க எல்லாமே இப்போ ஒன்றோட ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இருக்காங்க.